ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம. சிவாய நமக. சிவாய நம. நம சிவாய. சிவாய நம. சிவாய நமக. சிவாய நம. நம சிவாய. சிவாய நம. சிவாய நமக. சிவாய நம. நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. பிரபன்ன பாரிஜாத்தாய ஸ்தோத்திரவேத்ரே ஏகபாணயே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளாலே இன்றைய இணையவழி சத் சங்கத்திலே ஸ்ரீ தாய்மான அடிகள் தம்முடைய பராபர கண்ணி பாடல்களிலே ஜீவ யாத்திரை எவ்வாறு நிகழ்கிறது, அதிலே விவேக வைராகியம் எழப்பெற்ற பக்குவியான ஜீவன் ஞான நெறியில் செல்லும் பொழுது எப்படி அவன் முன்னேறுகிறான் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஞான நெறி என்கிற தலைப்பின் கீழ் 8 கண்ணிகளை நாம் பராபர கண்ணியிலிருந்து தேர்ந்தெடுத்து அதற்கான விளக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 2 தலைப்புகளில் உள்ள கண்ணிகளுக்கு விளக்கம் பார்த்தோம். அதாவது ஞான நெறிங்கிற முக்கிய தலைப்புல நாம 4 இதான் எடுத்துக்கொண்டோம். எல்லாம் நீ, எல்லாம் நீ அப்படின்னு ஒண்ணு சொன்னார். அதுக்கப்புறம் நிர்விகல்ப நிஷ்டைங்கிறது முதல்ல சொன்னார். அப்புறம் எல்லாம் நீங்கிறது சொன்னார். அதுக்கப்புறம் தன்னை அறிதல்ங்கிறது குறிச்சு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்புறம் மனதை போக்குதல், மனோநாசம், அதெல்லாம் அது ஏற்கனவே வந்துட்டு தன்னை அறிதல், அப்புறம் முக்தி, இந்த 4 விஷயங்கள். அதாவது ஞான நெறிங்கிற இந்த 8 பராபர கண்ணிகளை 4 விஷயங்களை சொல்வதாக நாம மேலும் ஒரு உட்பிரிவுகள் ஏற்படுத்தி கொள்கிறோம். முதல்ல மனதை ஒடுக்குதல், அதுக்கு கண்ணி 51, 168, 316 அந்த 3ம் அதற்கான விளக்கம் சென்ற வகுப்புகளிலே பார்த்து முடித்தோம். அப்புறம் எல்லாம் நீ, பார்க்கக்கூடிய அனைத்தும் இறைவா நீயே என்கின்ற கருத்தை விளக்கக்கூடியதாக 2 கண்ணிகள் 61, 359. இப்பொழுது 3வது தலைப்பாக தன்னை அறிதல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தன்னை அறிதல்ங்கிறது ஒரு கண் இருக்கு, ஒண்ணு இருந்தாலும் முத்தான ஒரு கண்ணி பாடல். அதனுடைய விளக்கத்தை இப்போ பார்ப்போம். தன்னை அறிதல். தன்னை அறிந்தருளே தாரகமானேற்பதுவே உன்னை அறிதற்கு உபாயம் பராபரமே. தன்னை அறிந்து அருளே தாரகமாய் நிற்பதுவே உன்னை அறிதற்கு உபாயம் பராபரமே.
இந்த கண்ணியில 4 விஷயங்களை சொல்றார் தாயுமானவர். என்ன? தன்னை அறிந்து, அப்புறம் அருளே தாரகமாய் நிற்பதுவே, அது 2வது கருத்து. 3வது உன்னை அறிதற்கு, 4வது உபாயம். அது கூட சேர்த்து உன்னை அறிதற்கு உபாயம் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கலாம். உன்னை அறிதல், அப்புறம் உன்னை அறிதற்கு உபாயம். அப்ப 4 விஷயங்கள் இதுல சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றாக நாம பார்ப்போம். இதுக்கு இந்த விளக்கத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுல பேசப்படுகிறது. அதனால இதை நாம கொஞ்சம் விஸ்தாரமாகவே பார்ப்போம். தன்னை அறிந்து அருளே தாரகமாய் நிற்பதுவே உன்னை அறிதற்கு உபாயம் பராபரமே. இப்போ 4 விஷயங்கள் இந்த ஒரு கண்ணியில் வச்சிருக்காருன்னு பார்த்தோம். தன்னை அறிதல், அருளே தாரகமாய் நிற்றல், உன்னை அறிதல், அதற்கான உபாயம். இப்ப தன்னை அறிதல் அதுதான் இதுல ரொம்ப ஒரு மையமானது. என்னன்னா, நான் யாரு அப்படின்னு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். சாமி ஒரு கதை சொல்லுவாங்க. சுவாமி சித்பானந்த மகாராஜ் உபன்யாசத்துல ஒரு சிறு நிகழ்ச்சி, ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சிய சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயசான தம்பதியர், 2 பேருக்குமே 80 வயசை தாண்டியாச்சு. அப்படி தம்பதிகள் இருந்தாங்களாம். அதுல ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் வந்துடுது, கணவருக்கு காய்ச்சல் வந்துடுது. மனைவி அந்த கணவரை அழைத்து கொண்டு மருத்துவர்கிட்ட போற. அவர் பார்த்துட்டு எல்லாமே சொல்றாரு. இது இவருக்கு கொஞ்சம் பயம், காய்ச்சல் வந்தவருக்கு வயசாயிடுச்சா, அதனால எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டே இருக்கார். உனக்கு ஒண்ணும் இல்லை, பேசாம இரு, டாக்டர் சொல்றாரு உனக்கு ஒண்ணும் இல்லை. உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னா சில சமயங்கள்ல நாம ஒரு பயத்துல கூட இல்லாத நோயை கற்பித்து கொண்டு கவலைப்படலாம், அவர் சொல்றதை நம்பிக்கலாம். டாக்டர் வந்து அவர் மூர்ச்சை போய் கிடக்கிறார்னு வச்சுப்போம். அதை மறந்து போய் இந்த அது சரியா கணிக்காம இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டா. இப்ப நிறைய இதெல்லாம் வருது பாருங்களேன், யூடியூப்ல எல்லாம் வருது. செத்து போயிட்டாருன்னு முடிவு பண்ணி சவப்பெட்டிக்குள்ள வச்சுட்டாங்களா, யார் பார்த்தா அவரை முழிச்சிட்டு வந்து நிற்கிறாரு. ஏய் நீ செத்து போயிட்டான் சொல்லு, படு படு, எந்திரிக்காத, நீ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் கேட்டுப்பாரு. அப்போ தான் இருப்பதற்கு தானே சாட்சி. எனக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து சொல்லட்டும், டாக்டர் சொல்லட்டும், நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்றதுக்கு இன்னொருத்தர் வேண்டாம். அப்போ அது வந்து செல்ஃப் எவிடென்ட், தன்னைத்தானே விளக்கி கொள்ளுகிறது. அதுதான் ஆத்மாவினுடைய தன்மை. தன்னை அறிதல்னு சொன்னா, நான் எனக்கு என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லுவது கூட உண்மையிலே ரொம்ப வேடிக்கையான விஷயம்தான்ப்பா. உனக்கே உன்னை எப்படி தெரியாம இருக்க முடியும்? ஆனா உன்னுடைய அந்த ஞானத்தை மறைத்து கொண்டு பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீக்கினா நீ உன்னை உனக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? உன்னை நீ யார் என்று தெளிவாக ஐயமின்றி அறிந்து கொள்வாய் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அப்போ உனக்கு எது இருக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் எடுத்து சொல்லலாம். நீயே இருக்கியா இல்லையான்னு இன்னொருத்தர் சொல்ல முடியாது. நீயே தெரிந்து கொள், உனக்கு நீயே அதுக்கு அத்தாட்சி, வேறொருவர் வேண்டாம் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி சொல்லுவாங்க. ஏய் பேசாம இரு, நீ இறந்து போயிட்டான் பேசாம இரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏய் பேசாம இரு, உனக்கு காய்ச்சல் இல்லை கவலைப்படாது அப்படின்னு சொல்லலாம். நீ செத்து போயிட்டான் பேசாம இரு அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு தெரியுது தான் இருப்பது. அது போல தன்னை அறிதல்னா என்ன? அப்ப இந்த ஜோக்கு கதையில தன்னை அறிதல்னா இந்த உடம்பதான் அந்த இடத்துல சொல்றோம். இந்த உடம்புல உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஆனா உண்மையில தன்னை அறிதல்ங்கிறத நம்ம எப்படி அறிகிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு அந்நியமா உலகம் இருக்கிறது, புற உலகம் இருக்கிறது. நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோம், புழங்குகிறோம், பொருட்களை பயன்படுத்துகிறோம், பிற மக்களோடு பிற உயிர்களோடு தொடர்பு கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையே உலகத்தோட தான் இருக்கு. இப்போ இந்த உலகத்துல நமக்குன்னு இருக்கக்கூடிய உடைமை பொருட்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்று ரொம்ப ஆழமா இருக்கும். ஆரம்பத்துல அந்த மமக்காரம் ரொம்ப தடித்து என்ன ஆயிடும், அதுவே அகங்காரம் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெரிய வியாபாரி, அவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள், திடீர்னு எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஒண்ணு அந்த
பணக்காரர், ஒரு நாள் பணக்காரராய் இருந்தவர், மிந்தி பணக்காரராய் இருந்தவர் இப்ப திடீர்னு எல்லாத்தையும் இழந்து விட்டார். அவர் உள்ளத்துல வலிமை இல்லாதவரா இருந்தா அந்த புறப்பொருளாகிய தன்னுடைய சொத்தின் மீது தன் தன் மனசே வச்சு தானே அதுதான் அப்படின்னு அது கூட ஐக்கியப்படுத்திட்டாராம். அப்ப அந்த சொத்தெல்லாம் போச்சுன்னு உடனே நான் போயிட்டேன், நான் செத்தேன் அப்படிங்கிறாரா. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்தும் போயிடுறார். அப்போ வியாபாரத்திலோ தொழிலிலோ நஷ்டம் ஏற்பட்ட பொழுது, அந்த பொருளை இழந்த பொழுது தானே தன்னை இழந்து விட்டதாக, இறந்து போய் விட்டது போல உணர்கிறார். இந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாராம். அப்போ அவருடைய இருப்பு, தன் உணர்வு எங்க இருக்கு? புறப்பொருளில் வைக்கப்பட்டு விட்டது. இந்த உடல் நான் நினைக்கிறது கூட பரவாயில்ல போல் இருக்கே, இந்த உடலை முன்னிட்டு வந்த இந்த சொத்து நடுவுல வந்தது தானே, அந்த சொத்து தான் நான் அப்படின்னு நினைச்சு அந்த சொத்தை இழந்தவுடனே நான் செத்தேன்னு விடுறான், செத்தே விடுறான். மான அவமானம் அது பல பேருக்கு அப்படி இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று பிறர் தன்னை ரொம்ப மட்டமா பேசிட்டாங்கன்னா அந்த இது தாங்காம இறந்து போயிடுவாங்க. சில சமயங்கள்ல பண்பாளர்களும் அப்படி இருப்பார்கள். வெறும் பற்றுதல் மட்டும் இல்லை, அது ஒரு விதமான பண்புல பற்றுதல். அப்படி ஒரு புறப்பொருளே நான் அப்படிங்கிற அளவுக்கு அதுல போய் வச்சிடுறாங்க. அந்த நான்கிற உணர்வு, தன் உணர்வு புறப்பொருளில் வைக்கப்படுகின்றது. இது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி, என்ன, சராசரியை விட மாறின நிலை. ஆனா சராசரியா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? நான் இந்த உடல் என்று இந்த உடலோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய தன் அறிவு, தன் உணர்வு எப்படி இருக்கு? நான் இந்த உடம்பு. எல்லாருமே அப்படித்தான் இருக்கும் பெரும்பாலும். குருநாதர் உணர்த்தும் போதுதான் நமக்கு தெரிகிறது. மற்றபடிக்கு நாம எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம்? நான் இந்த உடம்பு. அதனால சாமி சொல்லுவாங்க, குண்டா இருக்கிற ஒருத்தனை பார்த்து ஏய் குண்டா அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்துருது. அவன் குண்டா தானே இருக்கான். இப்ப ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இடையில ஒரு தடவை ஒரு சண்டை வந்துருத்தான். ஒரு பையன் சாமிகிட்ட ஓடி வந்து புகார் கொடுத்தான். அவன் வந்து நல்ல குண்டா இருக்கான், நல்ல கைக்குத்தலசி சாப்பாடு சாமி போட்டது நல்ல வஞ்சகம் இல்லாம சாப்பிட்டு குண்டா இருந்தானா. அவன் வந்து சாமிகிட்ட அழுதுகிட்டே வந்தானா. என்னடான்னு கேட்டாங்களா. எல்லாரும் என்னைய குண்டா குண்டான்னு கேலி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாமி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு மெதுவா கேட்டாங்க. வேற ஒண்ணுமே சொல்லல. நீ என்ன நினைக்கிற? அப்ப அவனுக்கு புரிந்து விட்டது. ஆமா, இந்த உடம்பு குண்டாத்தான் இருக்கு, அதை பார்த்துதான் சொல்றாங்க, சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு அதை லகுவா எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி சேர்த்து கொடுத்துட்டாரு. இந்த உடம்பு குண்டாத்தான் இருக்கு, நீ அதுக்காக கவலைப்பட்டுக்காதன்னு தத்துவம் எல்லாம் பேசல. அவன் பேசும்போதே அதை சின்னதாக்கி அப்படி லேசாக்கி அதுக்காக நான் வந்து வெக்கப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்க வச்சு அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டார். அப்போ நீ எப்படி இருக்கிறாய் என்று உன்னை தெரிந்து கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ விடை காண முடியும். தன்னை அறிதல். சரி, அப்ப நான் உடம்பு அப்படிங்கிறதுல கூட உடம்பு மட்டும் இல்ல, இப்போ ஒருத்தர் துணி, உடம்புக்கு மேல நம்ம துணி போட்டுக்கிறோம்ல, அப்படி அந்த உடைமை பொருட்களோடு நம்ம ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறதே நமக்கு வலிமையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து பச்சை கோட்டு போட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இங்க ஏ பச்சை கோட்டு இங்க வா அப்படின்னு அவன் திரும்பி பார்க்கறான். அவன் உண்மையில பச்சை கோட்டா? கோட் சூட்டுங்கிறோமே அந்த கோட்டு, கனமான சட்டை, அந்த பச்சை சட்டையை அவன் இல்லை. அந்த பச்சை சட்டை அவன் அணிந்திருக்கிறான், அது அவன் உடம்புல மேல போடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அதோடு இவன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பச்சை கோட்டுன்னு கூப்பிட்டா அவனை திரும்பி பார்க்கிறான். அப்போ புறப்பொருட்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது, தன்னுடையவை என்று நினைக்கின்ற புறப்பொருட்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது அறியாமையினுடைய உச்சமாக இருக்கிறது. பல பேரிடம் அது காணப்படுகின்றது. அடுத்ததா இந்த உடம்போடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறது. இந்த குண்டா அப்படின்னு வருத்தப்பட்டானே, அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் குட்டையன், நெட்டையன், ஒல்லி, பல்லை, பல்லு நிறைய சில பேருக்கு பெருசா இருக்கும், வெளியில் நீட்டிட்டு இருக்கும், அதெல்லாம் சொல்லி காமிச்சா வருத்தமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சரீரத்தை வச்சு கேள்வி பண்ணப்பட்டால் அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அல்லது ஒருத்தர் அழகா இருக்காங்க, நீ எவ்வளவு அழகா இருக்கடி அப்படின்னு 4 தடவை சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப குழு குழுன்னு போயிடும். அங்கேயும் கூட சரீரத்தோட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றா. நான் இந்த உடல் என்று நினைக்கிறாள் அல்லது நினைக்கிறான். அப்ப தன்னை அறிதல்ங்கிறது தான் ரொம்ப பற்று வைத்திருக்கிற புறப்பொருளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு உணர்வதுங்கிற மோசமான நிலைமைக்கு ரொம்ப கீழே லோ லெவல் இருக்கலாம். அல்லது அடுத்து கொஞ்சம் மேல வந்தா நான் இந்த உடம்புங்கிற அளவுல இருக்கலாம். அதை விட
இன்னும் கொஞ்சம் உள்ள போய் இந்த மனசுதான் நான் அப்படின்னு நினைக்கிறது. இது பெரும்பாலோருக்கு இருக்கு. இதுல இருந்து விலகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த உடம்பு இல்லைன்னு கூட நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கலாம். இந்த மனசு நான் இல்லை அப்படின்னு மனசுல இருந்து தன்னை பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தருக்கு அறிவு நிறைய இருக்கு. அவரை பார்த்து அறிவு இருக்கா அவனுக்குன்னு கேட்டா ரொம்ப கோவம் வந்து. நிறைய படிச்சிருக்காரு, விஷயம் தெரியுது. அவரை போய் உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கோவம் வந்துருது. இந்த மனசோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு மனிதன் இன்பமடைகிறான் அல்லது துன்பமடைகிறான். பெரும்பாலும் துன்பமடைகிறான். அந்த அப்படி மனசோடு தன்னை இணைத்து அந்த கரணன் புறக்கரணமாகிய இந்த உடம்பு அதுலைக்கும் உள்ளுக்குள்ள போய் இந்த உடலே நான் என்று நினைத்திருந்தவன் உள்ள போய் இந்த மனமே நான் நினைக்கிறான். அதுல இருந்து அவனை பிரிச்சுக்கணும். எப்படி பிரிச்சுக்கிறதுன்னா ஒண்ணு வேண்டாம். தினமும் நமக்கு ஏற்படுகிற ஒரு அனுபவம், உறக்கம்ங்கிற அனுபவம். நல்ல பகலெல்லாம் உழைத்து விட்டு இரவுல ஒருத்தன் படுத்து உறங்குகிறான், நன்றாக உறங்குகிறான். அப்படி உறங்கும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்துல என்ன நடந்தது, மழை பெஞ்சது, இடி இடிச்சது எதுவுமே தெரியாது. அவன் உடம்புல அவன் போட்டிருக்கிற துணி எல்லாம் விலகுது, அதை பத்தி அவனுக்கு தெரியல. அவன் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஒரு கனவு கூட வரல. அப்படி நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். காலையில முழிச்ச உடனே, என்னடா நீ உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன், நீ உலுக்கி கூப்பிட்டேன், நீ கண்ணு திறக்கவே இல்லையே அப்படின்னு. அப்படியே எனக்கு ஒண்ணுமே தெரியல, கட்ட போல தூங்கிட்டேன், ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறான். ஆனா எப்படி இருந்தது அந்த தூக்கம் அப்படின்னு கேட்டா, அப்பா என்ன ஆனந்தமா இருந்ததுங்கிற. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த தூக்கத்துக்கு பதில் நீ இனிமே தூங்கக்கூடாது, நான் உனக்கு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாயா, எனக்கு இந்த தூக்கம் வேணும்னு சொல்லிடுவேன். ஏன்னா அந்த தூக்கத்துல இந்த உலகை மறந்து, உடலை மறந்து, மனதிலிருந்தும் விலகி நான் ஆனந்தமாக இருக்கிறேன். அப்போ இந்த உடல் மனம் ஆகியவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கின்ற ஒரு சிறிது பொழுதும் நமக்கு இருக்கின்றது. அந்த ஆழ்ந்த கனவற்ற உறக்கத்தில் சுஷுப்தின்னு சொல்றோம். அப்ப நம்முடைய அந்த அனுபவமே நமக்கு அதை உணர்த்துகிறது. இந்த உடலையும் மனதையும் ஒதுக்கி தள்ளி வச்சாலும் கூட நான் இருக்கேன். அப்ப இந்த மனசு எனக்கு தெரியல, உடம்பு எனக்கு தெரியல. மனசு நமக்கு தெரியலங்கிறது எப்படி தெரியுது? கனவில்லாத உறக்கம். மனசு இருக்குங்கிறது எப்ப தெரியுது? தூங்கும் பொழுது நிறைய கனவெல்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு ஓயல, உடம்பு ஓஞ்சி படுத்து கிடக்கு, மனது வேலை செய்கிறது, அது கனவு என்கிற வடிவங்களை எடுக்கின்றது. இப்ப கனவும் ஓஞ்சு ஆழ்ந்து தூங்கும் போதுதான் அவனுக்கு உண்மையான ஓய்வு கிடைக்கிறது, நிம்மதி வருகிறது, சந்தோஷமாகி இருக்கு. அந்த அனுபவத்தையும் நாம தினந்தோறும் அனுபவிக்கின்றோம். அப்ப என்ன தெரிகிறது? இந்த உடல்ல இருந்து ஒதுங்கி இருந்தாலும் நாம இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். இந்த உடம்போடும் மனசோடும் சேர்ந்து இருக்கும்போதுதான் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த உடம்புல இருந்து மனசுல இருந்து ஒதுங்கி இருப்பது எனக்கு சாத்தியம் என்பது தினந்தோறும் நாம் அனுபவிக்கின்ற கனவற்ற உறக்கத்திலிருந்து தெரிகின்றது. அப்ப தன்னை அறிதல்ங்கிறது பற்றுதல் மிகுந்து உடைய ஒருவன் புறப்பொருளாகிய தன்னுடைய சொந்த பொருட்கள் உடைமைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு அந்த உடைமைக்கு நஷ்டம் வந்தா தானே அழிந்ததாக உணர்கிறான். அது மமக்காரமே அகங்காரமா தடித்து விட்டதுங்கிறத காட்டுகிறது. அவ்வளவு மோசமா போகலனாலும் இந்த உடம்பு நான் நினைக்கிறான். அது இந்த உடம்புல அவன் தன்னுடைய அகங்காரத்தை வச்சுட்டான், தன் இருப்பை வச்சுட்டான். அப்புறம் அதை விட இன்னும் உள்ள போய் நுணுக்கமா மனதோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு மனதுடைய திறமைகள் திறமையின்மை இதெல்லாம் தான் நான் என்று நினைத்து கொண்டு இன்பமோ துன்பமோ அடைகின்றான். இங்கே நுண்ணியதான மனசோடு அவன் ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றான். இனி ஆழ்ந்த உறக்கத்தை ஆராயும் போது இந்த மனதும் நானல்ல என்று அவன் விலகி விடுகின்றான். இத சிந்திச்சு பார்க்கிறது தன்னை அறிதல் என்பதில் ஒரு பெரிய முயற்சி. அதனால
அதாவது பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஞான நெறியில செல்வதற்கு நீ உபனிஷத்து படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும்னு தான் அவசியம் இல்ல. உன்னுடைய தினசரி அனுபவத்தையே நீ நினைச்சு பார்த்தாலே உனக்கு புரியும் அப்படின்னு சில பிரக்கிரியைகள் வச்சிருக்காங்க. அதுல ஒன்று இந்த அவஸ்தாத்ரய ஆய்வு. திருக் திருஷ்ய விவேகம், பார்ப்பவன் பார்க்கப்படு பொருள், அது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புரியும். பார்ப்பவன் என்பது இந்த கண்ணு இல்ல, கண்ணு மூலமா மனசு பார்க்குது. அந்த மனசும் கூட தானா பார்க்காது. மனசு ஆத்மாவுடைய சாநித்தியத்துல இருக்கிறதுனாலதான் அதுக்கு பார்க்கிற சக்தி வருது. இல்லாட்டா மனசும் ஜடப்பொருள் தான். இதெல்லாம் நீ உன்ன ஆராய்ஞ்சாலே போதும். இதுக்கு நீ எந்த யூனிவர்சிட்டிக்கும் போக வேண்டாம், எந்த காட்டுக்கும் போக வேண்டாம், எந்த உபனிஷத்தும் படிக்க வேண்டாம். ஆனால் யாரோ ஒருத்தர் உபனிஷம் படிச்சவர் உனக்கு எடுத்து சொன்னா நீ இதை புடிச்சிட்டீன்னா போரும். தன்னை ஆராயும் பொழுது தன்னுடைய இருப்பு, தன்னுடைய தினசரி இந்த வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு ஒன்னொன்னா நினைக்கும் பொழுது இவனுக்கு புரிகிறது இந்த தன்னை அறிதல்ங்கிறது நடக்கிறதுங்க. இப்போ தன்னை அறிதலுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த உடம்புதான் நானா அப்படிங்கிற கேள்வியை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு வாழ்க்கையினுடைய சந்தர்ப்பங்களிலே இந்த உடம்புங்கிறத ஒரு கருவியா நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒழிய நான் இந்த உடல் அல்ல என்பதை அவன் தன்னை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா புரியும். அப்ப அவன் எப்படித்தான் இருக்கான்? நான் இந்த உடம்பு இல்லைங்கிற. இப்ப நீ யாரு? நீ எப்படி இருக்க? இந்த உடம்புலாம் நமக்கு தெரிகிறது. தோலால் மூடப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ள எலும்பு, தசை, நரம்பு, ரத்தம், மாம்சம், எலும்புக்குள்ள ஊன் எல்லாம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நீ அது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் எது? நான் எது என்று அடுத்த கேள்வி வருகிறது. அப்ப நான் இது இல்லை என்று தெரிந்து கொள்வது ஒரு நிலை. அதன் பிறகு நான் எதுதான் உண்மையில் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் இந்த இடத்துல நமக்கு பெரியவருடைய உபதேசம் அவசியமா இருக்கு. பெரியவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்பா உனக்குள்ளேயே 2 அம்சம் இருக்கு. நித்திய வஸ்துவான சேத்தன ஸ்வரூபம் இருக்கிறது. சேத்தனம் அப்படின்னா அறிவு பொருள் அப்படின்னு அர்த்தம். அறிவு, அது பொருள் கூட இல்ல, அறிவு. இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அது ஒரு கரண்ட்ங்கிற மாதிரி ஒரு ஓட்டமா போயிட்டு இருக்குது. அதை உண்மையிலேயே சேமிச்சு வைக்க முடியாது. எலக்ட்ரிசிட்டியை தண்ணியை டேம் கட்டி சேர்த்து வைக்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அப்படியே ஓட விட்டு கொண்டு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கணும். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி எது வழியா ஓடுகிறது? இந்த தாமிர கம்பி வழியா ஓடுகிறது. அந்த தாமிர கம்பியை தொட்டா நமக்கு ஷாக் அடிக்குது. அதனால மேல நீல நிறத்திலேயோ சிவப்பு நிறத்திலேயோ இந்த பிளாஸ்டிக்காலான ஒரு உரை இருக்கு. அதை பிடிக்கும்போது நமக்கு ஒண்ணும் பண்றது இல்லை. அப்போ அந்த நீல உரைக்குள் இருக்கக்கூடிய தாமிர கம்பி, அதற்குள் இந்த மின்சாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மின்சாரத்தை நம்மளால பார்க்க முடியல, ஆனா அது இருக்கு. அதனுடைய விளைவாக இந்த காற்றாடி சுழல்கிறது, விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, குளிர்சாதன பெட்டி குளிர்ச்சியை தருகிறது, அடுப்பு வெப்பத்தை கொடுக்கிறது. இப்படி எல்லாம் விதவிதமான செயல்பாடுகள் நிகழ்கின்றன. அந்த மின்சாரம் கண்ணுக்கு தெரியாம உள்ள இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றது. அது மாதிரி இந்த உடல் கண்ணுக்கு தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாட்டாலும் அறிந்து கொள்ள முடிவதாக மனசு இருக்கு. இது ரெண்டுக்கும் அப்பால் இந்த ரெண்டுக்கும் இருப்பை கொடுத்து கொண்டு, ஆற்றலை கொடுத்து கொண்டு, இயக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சக்தி தான் உண்மையான நீ. கேனோபனிஷத்துல என்ன சொல்றாங்க? கண்ணின் மூலம் பார்ப்பது எதுவோ, ஆனால் கண்ணால் எது பார்க்கப்படாதோ அது ஆத்மா. செவியின் மூலம் கேட்பது எதுவோ, ஆனால் செவியால் கேட்கப்படாததோ அது ஆத்மா. அப்படி ஒவ்வொரு ஆற்றலும் உறுப்பு அதெல்லாம் சொல்லி அதனுடைய செயல்பாடுகள் இந்த ஆத்மா இல்லாம நிகழாது. ஆனா அந்த கருவிகளை கொண்டு, உடலின் அந்த உறுப்புகளை கொண்டு நீ இந்த ஆத்மாவை அறிந்து விட முடியாது என்று உபனிஷதம் பறையறைவித்து தெரிவிக்கின்றது. அப்ப தன்னை அறிதல்னு சொன்னா அது எப்படி இருக்கு? எலக்ட்ரிசிட்டி எப்படி விளக்குக்குள்ள வெளிச்சமாகவும் ஒவ்வொரு சாதனத்திலும் ஒவ்வொரு விதமாகவும் வெளிப்படுகிறதோ, அது போல எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அந்த அறிவாற்றலாக இருக்கின்றதே, அதுதான் சேத்தனம்னு சொல்லும். அந்த அறிவுக்கு, உணர்வுக்கு பெயர் சேத்தனம். சேத்தனம்னா அறிவு, உணர்வு, கான்சியஸ்னஸ். அந்த சேத்தனம் பொருள்
ஏற்கனவே உங்களுக்கு நம்ம அப்பொருளும் ஆன்மாவும் அந்த இதை சொல்லும் பொழுது உடல் போயிருவில் அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் பொழுதுன்னு நினைக்கிறேன். ஆத்மாவை பத்தின ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அப்போ அதுல நம்ம என்ன பார்த்தோம், ஆத்மாங்கிறது ஜீவாத்மா அப்படிங்கிறது அந்த பரமாத்மாவுடைய அந்த ஆத்ம சக்தியாகிய அறிவு ஒளி இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறது. கடன் வாங்கின ஒளிக்கு ஒரு நல்ல உதாரணம் சந்திரன். சூரியனுடைய ஒளியை வாங்கி அது பிரதிபலிக்கிறது. ஆனா சூரிய ஒளியில் இருந்த வெளிச்சம் இருக்கு, ஆனா அதுல இருந்த வெப்பம் இல்ல, உஷ்ணம் இல்ல, குளிர்ச்சியா இருக்கு. அப்ப அது கூட நமக்கு வரவேற்கத்தக்கதா தான் இருக்கு. அதுவும் பயிர்கள் வளர்வதற்கு உதவுகிறதாம் ஒரு வகையில. அதை விட சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். ஆனா சந்திரனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அப்படி அந்த பிரதிபலன ஒளிக்கே ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு செயல்பாடு இருக்கு. அது மாதிரி ஆத்ம பிரகாசம், இங்க பிரகாசம்ங்கிறது இங்க எதை நான் தெரிஞ்சுக்கணும், அறிவுங்கிறத புரிஞ்சுக்கணும், உணர்வுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மாவுடைய அந்த அறிவானது, உணர்வானது புத்தியிலே அந்த கரணத்தில் ஒன்றாகிய புத்தியில் பட்டு பிரதிபலிக்கும் பொழுது அது ஜீவாத்மன் என்று பெயர் பெறுகிறது. அப்படி பிரதிபலித்த ஒளியே இவருக்கு போதுமா இருக்கு. எது சந்திர ஒளி ராத்திரிக்கு போதுமா இருக்கிற மாதிரி இந்த ஜீவ வியக்தியினுடைய வாழ்க்கையில, சரீர வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில இந்த பிரதிபலன ஒளி போதுமா இருக்கு. ஆனா சில நேரங்கள் என்ன தோணும், என்னதான் வெளிச்சம் இருந்தாலும் சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, இப்ப இந்த காலத்துல போதா குறைக்கு இரவை பகலாக்கி காட்டுவது போன்று இந்த மின் விளக்குகள் அது இதெல்லாம் இருக்கு. எத்தனை இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ராத்திரியில அது இருட்டாத்தான் இருக்கு, அங்க பாம்பு சுருண்டுருந்தா நமக்கு தெரியாது. அப்போ சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இந்த ஜீவ வியக்திய அதுக்குள்ளே நம்ம திருப்தியா இருந்தா அது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தியது ஆகாது. அப்ப என்ன தெரியணும்னா தன்னை அறிந்து. அப்போ இந்த ஜீவ வியக்திக்கு மேல அதிகப்படியா உன்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ அப்படி. இப்ப ஜீவாத்மன் அப்படிங்கிறோமே, அது எப்படி இருக்கு, அதுக்கு ஜீவ ஆத்மன் அப்படிங்கிறோம். நீங்க ஜீவன்கிறது உண்மையிலே உயிர் அப்படின்னு நம்ம சொன்னா கூட அதுல உயிர் தன்மைனா மூச்சு விட்டு கொண்டு வாழக்கூடிய சக்தி மட்டுமல்ல, அறிவுங்கிறது அதுல இருக்கு. அதுதான் இந்த ஆத்மாங்கிற சொல் அதுல குறிக்கிறது. ஆனா அந்த அறிவு பிரதிபலிக்கப்பட்ட அறிவா இருக்கிறதுனால எதுல பட்டு பிரதிபலிக்கிறதுன்னா மனசுல பட்டு பிரதிபலிக்கிறது. அப்போ மனசும் அறிவாகிய ஆத்மாவும் சேர்ந்து முடிச்சு போட்டு வச்ச மாதிரி சித் ஜட கிரந்தி அப்படின்னு சொல்றாங்க வேதாந்தத்துல. சித் ஜட கிரந்தி. ஜீவாத்மாங்கிறது என்ன, சேத்தனமாகிய ஆத்மஸ்வரூபமும் ஜடமாகிய உடல் மாயை அனாத்மா அப்படின்னு வச்சுக்கலாம், அதனுடைய சேர்க்கையாக இருக்கிறது. தாய்மானவர் அந்த பாடல் என்ன சொன்னார், சத சத் அப்படின்னாரு. சத் அசத். இங்க வந்து சித் அச்சித், சித சித சித். அது இன்னொரு வகையா சொல்லி சத சத்து. சத்து அசத்து. சத் என்றால் என்றும் இருப்பது, அழியாதிருப்பது. அசத் என்று சொன்னால் குறிப்பிட்ட காலத்தில் இருந்து பிறகு இல்லாமல் போவது. அதுதான் இந்த உடல் மனம் உலகம். அப்போ இந்த உடல் மனம் உலகத்தோடு அல்லது உலகம் உடல் மனம் இவற்றோடு இந்த இறைவனுடைய அறிவு ஒளியினுடைய பிரதிபலனத்தையும் சேர்த்து பிடிச்சு போட்ட அந்த சதசத்து தான் ஜீவாத்மன். இப்போ இந்த ஜீவாத்மாங்கிறதே எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது தெரியுமா? சுவாமி சித்மானந்த மகாராஜ் தினசரி தியானத்துல எழுதியிருப்பாங்க, மனிதனுடைய ஆற்றலில் ஏன்னா மனிதன் இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் உருவெடுத்து தோன்றி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் சென்று விட்டன, எத்தனையோ சாதனைகள் புரிந்திருக்கிறான். இப்ப பாருங்க, செவ்வாய் கிரகத்துல போய் மனுஷனை இறக்கி அங்க எப்படி இருக்குன்னு பார்க்கணும்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் பண்ணினாலும் மனித மனதின் ஆற்றலில் 10% கூட இதுவரையில் இன்னும் உபயோகிக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அப்பனா எவ்வளவு ஆற்றல் இருக்கு. அப்போ இந்த ஜீவனுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னா அந்த பரமன் எப்படிப்பட்டது? ஜீவன் அவனில் சேத்தன அம்சம் இருக்கிறது, அறிவு இருக்கின்றது, ஆத்மஸ்வரூபம் அவனுக்குள் இருக்கிறது. அதுதான் ஆத்மா, ஜீவாத்மான்னு சொல்றோம்.
அவனில் ஆற்றல் இருக்கின்றது, அவனில் ஆனந்தம் இருக்கின்றது. ஆனா அதெல்லாம் ஜீவன்கிற ஒரு வியக்தியில அகந்தையினால அளவுக்கு உட்பட்டது போன்று தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனா அந்த மூல பரம்பொருளிலோ அந்த அன்புக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் எல்லையற்றதாய் இருக்கின்றது. அதற்கு கட்டி போடுவதற்கு எதுவும் இல்லை. அதனால அகண்ட சேத்தனம்னு சொல்றாங்க. அகண்ட அப்படின்னா பிளவுபடாத. இது எப்படின்னு கொஞ்சம் விளக்குவோம். அகண்ட சேத்தனம்னா என்ன? இப்போ ஆத்மா அப்படின்னா நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? முதல்ல நம்முடைய புரிதல் எங்க எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்குள்ள மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள நடுவுல ஏதோ ஒரு இடத்துல நடுவுல மையத்துல கொஞ்சமா சின்னதா ஆத்மா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த கட்டை விரல் போல இருக்கு அப்படிலாம் வேற சொல்றாங்க. அப்படி ஏதோ சின்னதா உள்ளுக்குள்ள இதுக்குள்ளன்னு சின்னதா ஆத்மா இருக்கு அப்படின்னு நாம நினைக்கின்றோம். உண்மையில அப்படி இருக்கா அப்படின்னா அப்படியும் புரிந்து கொள்ளலாம். அது ஒரு முறை. துவக்கத்துல அப்படி பண்ணுவது நமக்கு உதவிகரமாத்தான் இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிருதயத்துல இந்த சதைப்பிண்டமாகிய ஹிருதயம், அதுல மையத்துல என்ன கீழே 2 அறைகள், மேலே 2 அறைகள், மையத்துல சதை, நரம்பு, ரத்தம் எதுவும் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்துலதான் ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அத அந்த வெற்றிடத்துக்கு ஹிருதயாகாசம், தஹராகாசம், தஹராலயம் அப்படிங்கிறாங்க. தஹரம்னா நம்ம பேச்சுல தகரம்ங்கிறோமே, அது இல்ல. டின், அது இல்ல. தஹரம்னு சொன்னா ஹிருதய பெருவெளி, இதய பெருவெளி. நம்முடைய நெஞ்சகத்துக்குள்ள ஒரு வெளி இருக்கு, வெட்ட வெளி இருக்கு. ஆகாசம்ங்கிறது வெளியில அங்க இருக்கிறது மட்டும் இல்ல, இதயத்திலையும் ஆகாசம் இருக்கு. அதுதான் ஆத்மாவின் இருப்பிடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்ப இதுக்குள்ளன்னு நுண்ணியதா உள்ள இருக்கிற மாதிரி உணர்கிறோம். அதுல தப்பு இல்ல. ஆனா உண்மையில் அது எப்படி இருக்கிறது அப்படின்னா, அது ஆத்மா என்பதால் வடிவங்களை கடந்ததாக இருப்பதால், செயல்களை கடந்ததாக இருப்பதால், எண்ணங்களுக்கு அப்பால் இருப்பதால் அது எல்லையற்றது, அகண்டமானது, பிளவுபடாதது. இப்போ ஒரு டம்ளர்ல பால் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப பால் டம்ளருக்குள்ள இருக்கு. இந்த டம்ளருங்கிறது என்ன? ஒரு சுவர் மாதிரி பாலை தடுத்து கொண்டிருக்கு. உள்ளுக்குள்ளதான் பால் இருக்கு, வெளியில இல்ல. இப்போ நம்ம இதயத்துக்குள்ள அப்படி உள்ளுக்குள்ள அந்த ஹிருதயாகாசம்ங்கிற தகராலயத்துல ஆத்மா இருக்கு அப்படின்னா, அது அப்படியே ஒரு சுடர் போல இருக்குன்னு சொல்றாங்க. நெல்லின் ஊகு போலங்கிறாங்க. நெல்லுடைய நுனி எவ்வளவு மெல்லுசா இருக்கும், அது மாதிரி இருக்கும். அவ்வளவு சின்ன இடமா அதுல சுடர் ஒளி இருக்கு. அந்த ஒளி உடல் முழுவதற்கும் உஷ்ணத்தை கொடுத்து கொண்டு உயிர் உள்ளதாக செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறாங்க. அப்படி சின்னதா இருக்கிறதாக நாம முதல்ல உணர்ந்தாலும் கூட அத்தோடு அதை முடிச்சு விட முடியுமான இல்லை. அதான் பாத்திரத்துக்குள்ள இருக்கிற பால் உள்ளதா இருக்கு. அந்த பாத்திரங்கிற சவரை தாண்டிக்கிட்டு அது வராது. கொட்டினாலும் கூட அந்த பாத்திரங்கிற சவரை தாண்டி வராது, அதுக்குள்ளதான் இருக்கு. கொட்டினா இப்படி சுவரையும் தள்ளிட்டு அது வெளியில விழுது, அது வேற விஷயம். பாத்திரத்துக்குள்ள பால் இருக்கும் பொழுது சுவர் அதுக்கு ஒரு தடுப்பா இருக்கு. அது மாதிரி இந்த உடம்பு ஹிருதயம் ஒரு தடுப்பா ஆத்மாவை இதுக்கு மேல போக முடியாது, எனக்குள்ள நீ இரு சிறைப்படுத்தி வச்சிருமான்னு இல்லை. அது எப்படி இருக்கிறது? அது அறிவாக இருப்பதால், ஸ்தூல வடிவமாக இல்லாமல் உணர்வு மயமாய் இருப்பதால் அகண்டமாக இருக்கின்றது. அகண்டம்னா பிளவுபடாததுன்னு அர்த்தம். திருப்பராய்த்துறையிலே காவிரி அகண்ட காவேரின்னு பேரு. அகன்றங்கிறது மட்டும் இல்ல, பிளவுபடுத்தப்படல, 2ஆ பிரிக்காம இருக்கு. அதுக்கு கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகுதான், சில மைல்களுக்கு அப்புறம் தான் அது பிரிவுபடுகிறது. ஸ்ரீரங்கம்ங்கிற அந்த தீவு வரும்போது இப்படி ஓடுகிறது, அப்படி ஓடுகிறது, பிரிகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி அது பிரியாம மிக அதிக அகலத்துல இருக்கு. அப்படி உள்ளதுலயே மிக அகலமான இடம் திருப்பராய்த்துறை. அதனால அந்த ஸ்தலத்துல ஒரு கோயிலை வச்சு, என்ன ஆறு அப்படி காவிரி ஆறு அவ்வளவு பெருசா இருக்கு, அதை பார்க்கும் போதே மனசு விகசிக்கிறதுன்னு சொல்லி அங்க ஒரு கோயிலை வச்சு, அங்க தீர்த்தாவாரி ரொம்ப முக்கியம், ஐப்பசி துலாஸ்னான அங்க ரொம்ப விசேஷம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ
அகண்டம் அப்படின்னா பிளவுபடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்றோம், பால் பாத்திரத்துக்குள்ள இருக்கு, அப்ப பாத்திரத்தின் சுவர் பாலை இதுக்கு வெளியில போக விடாம தடுத்து விட்டது. ஆனால் உடல் என்னும் இந்த சுவர் உள்ள இருக்கும் ஆத்மாவை அப்படி தடுக்க முடியாது. அப்படி ஒரு பிரமை இருக்கே, எனக்குள்ள இறைவன் இருக்கிறாருங்கும் போது அப்படி உள்ள அப்படின்னா இப்ப அந்த உடல் தடுத்துட்ட மாதிரி தானே ஒரு உணர்வு வருது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்ற, God is a circle whose center is in the heart, but whose circumference is nowhere or everywhere அப்படிங்கிற. என்ன கடவுளுங்கிறது யார் தெரியுமா? அவர் ஒரு பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்கு மையப்புள்ளி உன் இதயத்தில் இருக்கின்றது. அதனுடைய அந்த பரிதி சுற்று இருக்கே, அந்த சுற்றளவு அது எங்க இருக்குன்னா அது எல்லை இல்லை, சுற்றளவே கிடையாது, அது பாட்டு போயிட்டே இருக்கு, முடிவில்லாம போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஜீவனும் இறைவனை தன்னுள் உணரணும்னு சொன்னா எங்கேயாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு துவக்க புள்ளி வேணுமே. அதுக்காக உன்னுடைய இதயத்துல நீ அவனை உணருன்னு சொல்லி இதயத்துக்குள்ள அவர் அடைபட்டது போன்ற கற்பனை பண்ணி கொண்டு நாம முதல்ல உள்ள போய் அதை தரிசிச்சப்புறம் ஓ இது அப்படி இதயத்துல அடங்கி விடவில்லைன்னு தெரிகிறது. அப்ப என்ன ஆயிடுது? ஆத்மா. இப்ப நாம என்ன நினைச்சோம், உலகம் பெருசா இருக்கு, அதுல இந்த ஒரு உடம்பு, இந்த உடம்புக்குள்ள மனசு, அந்த நெஞ்சுக்குள்ள மனசுக்குள்ள கடவுள் மையத்துல. இப்ப என்ன தெரியுது? ஆத்மா எங்கும் நிறைந்ததா இருக்கு, அதற்குள் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் நான் இருக்கிற இந்த இடம், இந்த இடத்துல இந்த உடம்பு, இந்த உடம்பு எல்லாம் இப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள சொல்லிட்டு வருது. மனசு அதுவும் விரியக்கூடியது. அப்ப உடம்புதான் உள்ளதுலே சின்னது போல் இருக்கு. எப்படி? தன்னை அறிதல். அப்ப நாம இந்த உடம்பு இல்லை, இந்த மனசு இல்லை, இதை விட ஒண்ணு பெருசா இருக்கு, இதை விட ஒண்ணு பெருசா இருக்கு அப்படின்னா, இப்ப பணம் விஷயத்துல நாம நிறைய சேர்த்திருக்கோம் சொத்து அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீ இவ்வளவுதான் நீ வச்சிருக்க, அவன் பாரு, அவன் உன்னை விட இவ்வளவு சேர்த்துட்டான் பாரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா இவனுக்கு நிம்மதியாவே இருக்காது. அது ஒரு விதத்துல பேராசைனா கூட இன்னொரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஜீவனுக்கு எந்த ஒரு சின்ன பொருளையும் அடங்கி இருக்கவே முடியாது. அது எல்லையற்றதையே நாடுகிறது மனது. இந்த பாண்டியர்களுக்கு மீன் தான் சின்ன கொடியில. எப்படி இந்த மீன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க. சத்தியவிரதன்னு ஒரு ராஜா இருந்தார், பாண்டிய ராஜா. ஒரு தரம் அவர் ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அர்க்கியம் கொடுக்குறார். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது இப்படி தண்ணி அள்ளி அப்படி கொடுக்கும்போது ஒரு மீன் இவர் கையில வந்துருது. ஒரு ஆஹாஹா அந்த பாவமே மீன் தண்ணியிலேருந்து எடுத்துட்டோமேன்னு சொல்லி அவர் கமண்டலத்துல அதை போடுறார் அந்த தண்ணியில. உடனே அது என்ன பண்ணுது, கொஞ்ச நேரத்துல அது பெருசாயிட்டு ராஜாவே ராஜாவே அப்படின்னு கூப்பிடுது. என்ன எங்க இருந்து சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா நான் தான் உள்ள மீன் இருக்கேன் பாரு இதுல கமண்டலத்துல. ஓ சரி, இப்போ நீ கமண்டலத்துக்குள்ள போட்ட, நான் போடும்போது சின்ன மீனா இருந்தேன், இப்ப பெருசாயிட்டேன், எனக்கு இந்த கமண்டலம் பத்தல, ஒரு பெரிய இடத்துல விடுனோடனே அவர் அதுக்குள்ள கமண்டலம் எடுத்துட்டு அரண்மனைக்கு வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி விட்டு அதுல இந்த நீரோட மீனை விட்டேன். உடனே அதை ஆனந்தமா திரிஞ்சு கொண்டு அப்படி அப்படியே திரிய பெருசாச்சு. ராஜாவே ராஜாவே, நான் இந்த பாத்திரம் முழுக்க பெருசாயிட்டேன், என்னை பெரிய இடத்துல விடுங்க. இப்படியே ஒண்ணுனா பெருசா கேட்க சரி இது இவ்வளவு பெருசு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு திரும்ப கொண்டு ஆத்துல விட போறார். அப்ப அந்த மீன் சொல்றது, ராஜாவே நான் சாதாரண மீன் இல்ல, பகவான் விஷ்ணுவே உனக்காக இப்படி வந்திருக்கேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல உலகம் எல்லாம் பிரளயம் அழிய போகிறது, பெரிய மகா ஜல பிரளயம் வரப்போறது. அப்போ இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களின் ஒரு ஸ்பெசிமென் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு ஒண்ணு ஒரு ஜோடி எடுத்து வச்சு அதெல்லாம் ஒரு படகுல வச்சிரு. நான் என்னுடைய கொம்புல, இந்த மீன் சொல்லுது, மீன் வடிவில் இருக்கிற பகவான் சொல்ல, என்னுடைய கொம்புல அதனுடைய தலையில அப்படி இருக்கு, அதை வச்சு நான் இந்த படகை இந்த ஜல பிரளயத்துல அமிழ்ந்து மூழ்கி விடாதபடி காப்பாற்றுவேன், நீயும் இந்த இதுல இருந்துக்கோ அப்படின்னா சொல்ற. அதனால அந்த மத்ஸ்யாவதாரமாக பகவான் பிரளயத்திலும் பிரபஞ்சத்தை காப்பாத்தினாருங்கிறதுனால அந்த செய்தி இந்த ராஜாவுக்கு கடவுள்கிட்டே கிடைச்சதுனால பாண்டியர்கள் மீனை தங்களுடைய கொடியில சின்னமாக வைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அந்த மீன்
சின்னது அவன் கைக்குள்ள உள்ளங்கையில் அடங்கினதா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அப்புறம் பழையபடி திரும்ப கடலுக்கே போனப்புறம்தான் அது நிம்மதியாச்சுங்கிற மாதிரி, நான் இத்தினூண்ட இதுக்குள்ள அப்படின்னு நினைச்சேன். நான் எல்லையற்ற அகண்ட பேருணர்வு என்று தன்னை உணரும் பொழுதுதான் தன்னை அறிதல் என்பது பூர்த்தியாகிறது. தன்னை அறிந்து, இந்த தன்னை அறிந்துங்கிறதுல நாம உதாரணங்கள் சொல்லும்போது முதல்ல பார்த்தோம். அதாவது தன்னுடைய உடைமை பொருட்கள்லயே பற்றுதல் அதிகமா இருக்கும்போது நானே அந்த உடைமை பொருள்ங்கிற அளவுக்கு மமக்காரம் தடித்து அகங்காரம் ஆகி விடுகிறதுன்னு பார்த்தோம். அது ரொம்ப ஒரு பக்குவ குறைவான நிலை. அதுக்கப்புறம் இந்த உடம்போடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு உணர்வது, மனசோடு ஐக்கியப்படுத்துவது, அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் இல்லைன்னு பெரியவர்கள் சொன்னபடி உணர்ந்தோம். இப்போ இந்த இந்த உடம்புலையுமே இந்த பலவிதமான வாதங்கள். இந்த ஆத்மான என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இந்திரியங்கள் தான் ஆத்மாவோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கண்ணுக்கு பார்க்குற சக்திங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய சக்தி. அது நம்ம அது இருக்கும்போது நமக்கு அருமை தெரியாது. ஒரு திடீர்னு பார்வை இருந்து நடுவில் குருடானா தான் அது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த இந்திரியங்கள் தான் ஆத்மாவோ அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்களாம். இந்த உடல் தான் ஆத்மாவோ, இந்த இந்திரியங்கள் தான் ஆத்மாவோ, இந்த அந்தக்கரணமாகிய மனசுதான் ஆத்மாவோ, இப்படி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பிராணம் தான் ஆத்மாவோ, இப்படி எல்லாம் கேட்கிறாங்களா? இது எதுவுமே இல்லை, சரியில்லை, இதெல்லாம் இல்லாத நேரம், என்ன இதெல்லாம் செயல்படாத நேரம் இருக்கு. ஆனா நான் இருக்கேன்னு அப்பவும் நீ நினைக்கிற, அப்ப இதுல இருந்து நீ வேற அப்படின்னு நமக்கு சுட்டி கொடுக்கிறார்கள். அப்ப அறிந்து என்னும் பொழுது புற உலக பொருளோ, நம்முடைய உடைமை பொருளோ, உடலோ, இந்திரியங்களோ, பிராணனோ, மனமோ அல்ல என்ற முடிவுக்கு அப்ப நான் யாரு அப்படின்னு உடனே அறிவுமயமான ஆத்மா அப்படின்னு வரும். அதுலயும் கூட எப்படி நிக்கிறோம்? அதுக்குதான் இந்த உதாரணம் சொன்னேன். ஹிருதயம் என்கின்ற ஆகாசத்திலே வெட்ட வெளியிலே உள்ளுக்குள்ள அப்படி சின்னதா நெல்லின் ஊகு போல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? நெல்லுடைய நுனி அது மாதிரி இத்திரூண்டுக்கு இருக்கு இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றோமே. அப்படி நினைக்கிறதும் ஒரு கட்டம். அது இந்த ஜீவாத்மன். உண்மையில் இது அகண்டமாக எல்லையற்று பிளவுபடாது இருக்கின்றது. இப்போ நம்ம எல்லாருடைய இயல்பான உணர்வு இந்த உடம்புக்குள்ள நான் ஒரு ஆளு, நீ ஒரு ஆளு இப்படின்னு வேறுபாடுகளை பார்த்தா நமக்கு நிம்மதியா இருக்கு. வேறுபாடற்ற அந்த பெரிய பொருள்னு நினைக்கும் போது அது எப்படி இருக்குன்னு ஒரு பயமாவும் தயக்கமாவும் திகைப்பாவும் மயக்கமாவும் இருக்கு. அது எப்படி இருக்கும் அது அப்படின்னு. நம்ம காலு கீழே இப்ப நம்ம தரையில நல்லா உறுதியா நின்றுட்டு இருக்கோம். அப்படியே தரை அப்படி இந்த கடற்கரையில நிற்கும் போது அலை வந்ததுன்னா என்ன செய்யும்? அந்த அலை அப்படியே அடிச்சு நம்ம காலெல்லாம் கழுவிக்கிட்டு போகும்போதே அடியில் இருக்கிற மண்ணையும் உருவிக்கிட்டே போகும். அப்ப நம்ம கொஞ்சம் அப்படி ஒரு உறுதி இல்லாம இருப்போம் பாருங்க. சில சமயங்கள் அது ரொம்ப வலுவா இருந்தா நம்மளை இழுத்துட்டு போயிடும். நம்ம காலுக்கு இருக்கிற மண்ணை இழுத்துட்டு போறதன் மூலம். அது மாதிரி நீ எல்லையற்ற பரம்பொருள், அதுதான் உன் உண்மை சொன்னா அப்படின்னா இந்த அகங்காரத்துக்கு எப்படி இருக்கு? இந்த அகந்தைக்கு, ஜீவ அகந்தைக்கு அப்படியே காலுங்கீழ மண்ணெல்லாம் பறிச்சு போட்டு அப்படியே கீழே 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 முடிவில்லாத ஒரு பள்ளத்துல விழற மாதிரி இருக்கு. அபிஸ்மல் அப்படிம்பாங்க. அபிஸ்னு அந்த 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 ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துக்கு அடியே கிடையாது, போய்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கு? அப்போ எப்படி விழுவோம் பாருங்க. அது மாதிரி இருக்கு இந்த ஜீவ அகந்தைக்கு. இந்த சரீரத்தை விட்டு இதை விட பெருசு நீ அப்படின்னு சொன்னா வெளியில வரவே பயமா இருக்கு. அந்த பயம் போகணும்னா என்ன பண்ணணுமா? தன்னை அறிந்து அருளே தாரகமாய் நிற்பதுவே அருள். அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பெரிய சுவாமிஜி ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாங்க. பரம்பொருள் எல்லையற்றதாக இருக்கின்றது. அது இந்த ஜீவனுக்கு நீ இதுக்குள்ள இந்த உடம்புக்குள்ள நீ வாழ்ந்துக்கோ, இந்த உலகத்துல உனக்கு உடம்புன்னு இன்னொரு தனி இடம் கொடுத்துட்றேன், நீ அதுல இருந்துக்கோன்னு சொல்ற. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவன் பல அனுபவங்களின் மூலம் தன்னை சுத்தி செய்து கொண்டு தூய்மையுற்று தன் மூல நிலையை அடைந்து இறைவனோடு ஐக்கியப்படுகிறது. அதுக்குள்ள அது படுற பாட்டுல இது என்ன பண்ணுது? இந்த உடம்பு ரொம்ப வசதியா போச்சு, இப்படியே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுதான். அப்படி இருக்காம
கொஞ்சம் முயன்று தன்னை அறியணும்னு கிளம்பி வரும்போது, இந்த சொன்னேனே, காலுக்கடியில மண்ணை பறிச்சுட்டு போனா அவன் அப்படி ஒரு உறுதி இல்லாம தவிக்கிற மாதிரி, இந்த ஜீவனுக்கு இந்த உடம்பை விட பெருசான ஒண்ணுனா அப்படின்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ இவனுடைய அந்த அச்சத்தை நீக்கி இந்த ஜீவன் தன் சொரூபத்தை உணர்ந்து ஆத்மாவை நோக்கி அச்சமில்லாம போகணுமே, அதுக்கு எங்க உதவி கிடைக்கும் அப்படின்னா, தண்ணியில இறங்கும் போது இப்ப கும்பமேளால எல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் அதுல இதனமா கட்டி விட்டுருக்காங்க. அதை பிடிச்சுக்கிட்டே தண்ணியில 4 தடவை முக்கிட்டு வந்துட வேண்டியது. அப்படி ஒரு பிடிமானம் வேண்டி இருக்குல்ல. அப்போ தன்னை உணரும் பொருட்டு அகப்பயணம் மேற்கொண்டு தியானத்திலே உள்ளே செல்ல முயலுகிற ஜீவனுக்கு எது பிடிமானம்னு சொன்ன, புறப்பொருட்கள் எதுவும் அவனுக்கு பிடிமானமாக இருக்க முடியாது. அருளே தாரகமாய், தாரகம்னா தாங்கி பிடிப்பதுன்னு அர்த்தம். எது என்னை தாங்க பிடிக்கிறது? அருள், திருவருள். இறைவனுடைய ஒரு சிறப்பான ஆற்றலுக்கு பேர் தான் அருள். அதைத்தான் அம்பாள்னு சொல்றோம், தாயார்னு சொல்றோம். அந்த ஆற்றல், அருள் ஆற்றலினுடைய தன்மை என்ன அப்படின்னா, சாமி சொல்றாங்க, எல்லையற்ற அந்த பரம்பொருளானது ஆதாரமாக இருக்கின்றது. இந்த பெரிய மேஜையில இந்த நோட்டு இருக்கு. அப்ப இந்த நோட்டுக்கு இந்த மேஜை ஆதாரமா இருக்கு. தியேட்டர்ல சினிமா பார்க்கிறோம். அந்த காட்சிகளுக்கெல்லாம் அந்த ஒளியும் நிழலும் விழும் பொழுது அந்த திரை ஆதாரமாக இருக்கிறது. திரையின் மேல் காட்சிகள் வந்து செல்லுகின்றன. அப்போ ஒரு ஆதாரம், அதன் மேல் இருக்கின்ற பொருள் ஆதேயம். இப்போ எல்லையற்ற ஆத்மா ஆதாரம், அகண்ட சேத்தனம், பிளவுபடாத பேரறிவு ஆத்மா. அதுக்கு மேல அதனால் தாங்கப்பட்டதாக இந்த ஜீவாத்மாக்கள் இருக்கின்றன. இப்போ இந்த ஜீவனை பரமன் கருணையோடு ஒண்ணு செய்கிறான், அருளோடு ஒண்ணு செய்கிறான். என்ன செய்கிறான்? இந்த ஜீவனை, தன்னை நோக்கி வருகிற ஜீவனை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள தயாராய் இருக்கின்றான். அதுதான் அவனுடைய கருணை. அகங்காரத்தை விட்டு ஜீவன் உள்ளே இறைவனை நோக்கி பயணப்படும் பொழுது, அப்படி உள்ளே வருகின்ற ஜீவனை கை நீட்டி இழுத்து அணைத்துக் கொண்டு நீ என்னவன் என்று ஆக்குகின்றான். குருதேவர் இத ரொம்ப அழகா உதாரணங்கள் மூலம் சொல்றார். ஒரு ரெண்டு உபதேசம் மட்டும் இந்த இடத்துல எடுத்துப்போமே. சாமி குறிப்பிடுற உதாரணம் என்ன அப்படின்னு, சாதகன் பக்தன் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார், இறைவன் பக்தனை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கின்றான். நீ ஒரு அடி வைக்கிறதுங்கிற சிறு முயற்சி பண்ற, அந்த முயற்சியை உண்மையா அகந்தையை விட்டு பண்ணினீன்னா என்னாகும்? இறைவன் உன்னை நோக்கி 10 அடி வருகிறான். தன்னுடைய அருளை பொழிந்து உன்னை தன்பால் ஈர்த்து இழுத்து கொள்ளுகின்றான். அவ்வளவு தூரத்துக்கு அந்த அருள் வேலை செய்கிறது. அதுதான் அருள். இன்னொரு உதாரணம், ஒரு பணக்காரர், அந்த பணக்காரருக்கு ஒரு விசுவாசமான வேலைக்காரன். அந்த விசுவாசமான வேலைக்காரன் அவரே கத்தின்னு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தை உணர்ந்து இந்த எஜமானர் அவனுக்கு ஒரு நாள், நான் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் அப்படிங்கிறார். ஐயோ, நீங்க வந்து கூட எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிறான். கவலைப்படாத, என்னென்ன வேணும் அப்படின்னு எல்லாம் அனுப்புறாரு. டேபிள் சேர் எல்லாம் அனுப்பி சாப்பாடு போடுறதுக்கு எல்லாம் அவரே கொடுத்து விட்டுறாரு. அதெல்லாம் வச்சு இவன் விருது தயாரிக்கிறான். அவர் வரார், அந்த இந்த சேர்ல உட்கார்றாரு. அவர் எனக்கு, நான் வந்து உட்கார போறேன் அப்படின்னு ஒரு சேர் மட்டும் அனுப்பினாரா? இல்ல, கூட 2 அனுப்பினார். வாப்பா வா, இங்க வா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்து தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாரான். இவன் நடுங்கிறான், எஜமா எஜமா எஜமாங்கிறான். ஒண்ணும் இல்லப்பா வா அப்படின்னு, நீ நம்பாளாக்கும் அப்படின்னு உட்காந்து வச்சு அவன் முதுகுல தட்டி கொடுத்து கட்டி அணைச்சு, நீ நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாராம். அது போல பணக்காரன் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? பரம்பொருள் பகவான் எல்லையற்றவன். அவனுடைய அன்பும் அறிவும் ஆற்றலும் எல்லையற்றது. சத்து சித்து ஆனந்தம், அகண்ட சச்சிதானந்தம். அவன் எல்லையற்றவன். இந்த விசுவாசமான ஊழியன் என்பது பக்தியும் கர்மயோகமும் கடவுளுக்கென்றே ஒப்படைத்து வைத்திருக்கின்ற அகந்தை ஒழிந்த நல்ல பக்குவியான ஜீவன்.
அவன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவனே சாமானெல்லாம் அந்த பணக்காரனே அனுப்பி வச்சாங்கிறது எதை குறிக்கிறது? இறையருள் பெற்று இறை அனுபூதியில் நிலை நிற்கப் போகிற ஜீவன் ஒருவனுக்குள் எல்லா நற்குணங்களும் விவேகம் வைராகியம் முதலிய ஆன்மீக சம்பத்துக்களும் நிறைந்துவிடும். அவனுடைய குணத்தையும் பக்குவத்தையும் பார்த்தாலே தெரியும் இவனுக்கு இறையருள் கிடைத்து விட்டதுன்னு. அப்படி எல்லாத்தையும் கடவுளே அந்த பணக்காரரை அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து சாப்பாட்டுக்கு வேண்டியதையும் அனுப்பிச்சு வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து உட்காந்து பக்கத்துல அவனையும் வச்சுக்கிட்டு இழுத்து வா நம்ம 2 பேரும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க இல்லையா? அதுதான் அருள். நீங்க சொல்ற இது எல்லாமே அருள் தான். இவனுடைய பக்குவத்தை உயர்த்தினது அருள் தான். குருவை அனுப்பி விஷயத்தை அறிவிச்சு உபதேசிச்சது அருள் தான். அதை புரிந்து கொள்ளும்படி இவன் மனசுக்கு பக்குவத்தை கொடுத்ததும் அருள் தான். இவ்வளவும் போராதுன்னு சொல்லி இந்த அருளை உறுதியாக பிடித்து கொண்டு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பயத்தோடு கூட தீரோடு கூட தியானத்துல உள்ளுக்குள்ள போய்கொண்டிருக்கிற ஜீவனை உள்ள இருக்கிற பரம்பொருள் அப்படியே லபக்குன்னு பிடிச்சிக்குதான், வெளியில போயிடாதபடி. ரமண மகர்ஷிகள் இதுக்கு என்ன சொல்ற? புறத்தில் குரு வடிவில் வந்து அந்த அருளானது ஜீவனை உள்ளே திருப்புகிறது, மனசை உள்ளே திருப்புகிறது. அப்படி உள்ளே வந்த மனது தியானத்துல விசாரத்துல இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஈசன் அதை தன்பால் இழுத்து கொண்டு விடுகிறார். அப்புறம் அப்படியே அது வெளியில போக முடியாத படிக்கு அப்படியே அவர் இழுத்து கொண்டாதான் நமக்கு உண்டு அந்த அனுபூதி. அதனால அதுதான் அருள். அப்படி இறைவன் உயிரை தன்மயம் ஆக்கி கொள்ளுகிற அந்த ஆற்றலுக்கு பேர் தான் அருள். அதன் பொருட்டு அவனை பக்குவப்படுத்துவதுதான் அருள். அதற்கேற்ற சூழலை உருவாக்குவதுதான் அருள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அருளே தாரகமாய் நிற்பதுவே. இப்ப இதை நல்லா யோசிச்சு பார்த்தா ஏதோ அகத்துக்குள்ள மட்டும் இல்ல, அகத்துக்குள்ள அப்படி தியான வேளையில நிகழ்வதற்கு முன்னால் புற வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இறையருளால் இவனை பக்குவப்படுத்தி இறைவன் பால் கொண்டு செல்லுகிறது. அப்ப எல்லாமே இங்க அருள் தான். இந்த இறையருள் எப்படி வேலை செய்கிறதுங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம் கதை மூலமாக உபநிஷத்துல சொல்லப்படுகிறது, கேனோபநிஷத்துல. அதுவும் உங்களுக்கு குறிப்பிட்டேன், உங்களுக்கு நினைவிருக்கலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலே எப்பொழுதும் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல பொதுவா தேவர்கள் தோத்துருவாங்க. ஏன்னா நல்லவர்கள் வந்து வல்லவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, தோத்துருவாங்க. இந்த தரம் ஜெயிச்சுட்டாங்க, ஒரு தரம் தேவர்கள் ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச உடனே அவங்களுக்கு ஒரே பெருமை, கொண்டாட்டம், தற்பெருமை. நாங்களா கொண்டு ஜெயிச்சோமாக்கோம் அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டாங்க. அப்படியா? அப்போ ஒரு திடீர்னு அங்க ஒரு எக்ஷன்னா இது யாருன்னு தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ஒரு ஒளி வச்சுக்கோங்களேன், அது ஒண்ணு தெரியுது. என்னமோ புதுசா திடீர்னு நம்ம முன்னாடி முளைச்சு வந்து நிக்குதே அப்படின்னு, இது யாருன்னு நீ பாத்துட்டு வா அப்படின்னு தேவேந்திரன் வந்து அக்னியையும் அக்னியை அனுப்புறான். முதல்ல அக்னிக்கு தெரிஞ்சுக்க முடியல, வந்துடுறான், என்னால முடியலன்னா. அப்புறம் வாயு அனுப்புறான், வாயுக்கும் தெரியல, சரி நானே போறேன் அப்படின்னு தேவேந்திரனே போறான். இவன் போன உடனே அது மறைஞ்சு போயிடுது. அவங்களுக்காவது அது நின்று பேசி ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிச்சு, இவனுக்கு முன்னாடி அது மறைஞ்சே போயிடுது. அப்ப இது என்னடா அது, என்னன்னு தெரியலையே, தெரியாம எப்படி நம்ம இவங்க கிட்ட போறது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு தலை கவிழ்ந்து இருக்கும் போது அம்பிகை அங்கு தோன்றுகிறாள். உமா ஹைமவதி பகுசோபமானா, பேரழகோடும் மிகுந்த ஒளியோடும் அழகான ஒரு பெண் போல அங்கே உமை தோன்றினாள். அவ சொல்றா, மகனே, இது இந்த வெற்றி உங்களால் உண்டானதில்லை, பரமன் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பரம்பொருள் அவர் கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு இந்த வெற்றி வந்ததுன்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி உபனிஷத்துல மந்திரத்துல என்ன சொன்னது? கண் மூலம் எது பார்க்கிறதோ, ஆனால் எதை கண் பார்க்காதோ. அப்போ நீங்க வெற்றி அடைந்தீர்கள், ஆனா உண்மையில் அது உங்களால் வந்ததல்ல, இறைவனால் உங்களுக்கு வந்தது. இதுதான் திருவருள் சொல்லி கொடுக்கிறது பாருங்க. இதுதான்ப்பா உண்மை. அவன் திகைச்சு நிக்கிறான் இல்லையா? தேவேந்திரன் அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியலையே, இது யாருன்னே தெரியலையே, காணாம போயிடுச்சு, நான் எப்படி அவங்கள்ட்ட போய் நிக்கிறது அப்படின்னு அவன் திகைச்சு நிற்கும் போது அம்பாள் தோன்றி காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து உண்மையை சொல்லுகிறாள். இது அருள். அப்போ வெளியில குருவாக இருந்து நம்மை பற்றிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. அப்படி வந்ததும் இறைவன் தான், குரு வடிவில் வந்ததும் இறைவன் தான். அப்புறம்
அந்த குரு என்ன சொல்றாரு, நீ உள்ள போ, ஒன்று மர நில். தாய்மானவர் சொன்னால என்ன சொன்னார் குரு அவருக்கு, சும்மா இரு, ஒன்று மர நில். அருணகிரிநாதருக்கு என்ன சொன்னார் முருகப்பெருமான், சும்மா இரு சொல்லற, முதல்ல வாய மூடு, உள்ள போ, அப்படியே அமைதியா உள்ள போ. அப்படி உள்ள போகும்போது திகைப்பா இருக்கும், இது மனசு இருட்டா இருக்கு அப்படின்னு தோணும். அந்த அச்சங்களை எல்லாம் தவிர்த்து கொண்டு உறுதியாக தியானத்துல இருக்கும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து திரும்ப மூல நிலையில் கவனத்தை செலுத்தும் பொழுது, தியானம்ங்கிறது அதுதான், இந்த கிளம்பி வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் புறக்கணித்து இறைவனுடைய வடிவத்தில் செலுத்துவது. அப்படி வடிவமற்ற பரம்பொருளாக சொரூபமாக உணரும் பொழுது எல்லா இடத்துலையும் இந்த எண்ணத்தை ஒதுக்குறதுங்கிறது இருக்கும். கவனத்தை அப்ப எண்ணம் ஒதுக்கின அப்புறம் இங்க என்ன இருக்குன்னு பாக்குறது. அப்படி பார்க்கும் பொழுது அது எப்படித்தான் இருக்கும், ஆத்மா ஆத்மாங்கிறாங்கல்ல எல்லாரும் சொல்றீங்க, இந்த ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆனால் அது ஆவார் அதுவே சொல்லும். அதனால நீ அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னு நீ பயப்பட வேண்டாம், நீ தைரியமா தியானம் பண்ணு, அப்புறம் உனக்கு அனுபவத்துல நீயே அது தெரிஞ்சுப்ப. எத்தனை பேர் சொன்னாலும் உனக்கு அது எப்படி இருக்குங்கிறது நீ தான் உள்ள போய் பார்க்கணும். குருதேவர் ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு குழந்தை சொல்றது அம்மாட்ட, ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்துக்க போறது. அப்ப சொல்றது, அம்மா எனக்கு பசிச்சா என்னைய எழுப்பி விடுமா அப்படின்னு சொல்றது. உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உனக்கு பசி வந்தா நான் எழுப்ப வேண்டாம் மகனே, அந்த பசியே எழுப்பி விட்டுரும். அது மாதிரி நமக்கு ஈஸ்வர சாட்சா்காரம் ஏற்படும் பொழுது தியானத்திலே நாம் உண்மையில என்ன அடுத்தவங்கள்ட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இல்ல, உண்மையான ஈஸ்வர சாட்சா்காரம், ஈஸ்வர தரிசனம், இறை தரிசனம் கிடைக்கும் பொழுது அதுக்கு மூணாமத்து ஆள் வேண்டாம், குரு கூட அங்க வேண்டாம், அது தன்னைத்தானே விளக்கிவிடும். பல உதாரணங்கள் குருதேவர் கொடுக்கிறார். அப்போ அருளே தாரகமாய் நிற்பதுவே தன்னை அறிதல். தன்னை அறிதல்ங்கிறது தன்னை இந்த உலக பொருளாக நினைத்து கொண்டிருக்கிறான் பற்றுள்ளவன். அப்புறம் இந்த உடல் என நினைக்கிறான், மனம் என நினைக்கின்றான், இது எதுவும் நான் அல்ல, அந்த அறிவு பொருள் நான் என்று நினைக்கிறான். அந்த அறிவு கூட ஏதோ கொஞ்சமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மன் அல்ல, அகண்ட சச்சிதானந்த பரம்பொருள் நானே என்று உணர்கிறான். அப்படி உணர்வதற்கு தோதாக புறத்தில் சென்ற கவனத்தை உள்ளே திருப்பினார் குரு. அப்படி உள்ளே வந்த கவனத்தை மேலும் தன்னை நோக்கி இழுத்து கொண்டு தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான் பரமன். அதுதான் முடிந்த அருள். அருளே தாரகமாய் நிற்பதுவே. அப்ப என்ன தெரியும் அப்படின்னா, உன்னை அறிதற்கு, இறைவா உன்னை அறிதல். எப்படி ஆரம்பிக்கிறோம் நாம, தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்று ஆரம்பிச்சோம், அது உன்னை அறிதலாக முடிகிறது. இறைவனை பரமனை அறிவது. இப்ப தான் நீ நான் நீ அப்படின்னு, நான்ங்கிறது ஜீவன், நீங்கிறது பரமன் அப்படின்னு ரெண்டு இருக்கான்னா இல்ல. தன்னை சரியா அறிஞ்சாலும் உன்னை சரியா அறிஞ்சாலும் கடைசியில ஒண்ணுதான் இருக்குன்னு முடிந்து விடுகிறது. உன்னை அறிதற்கு, உன்னை அறிதல்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் செய்யணும்னாலும் ஒரு லட்சியத்தை அடையணும்னாலும் அதற்கு ஒரு மார்க்கம் வழிமுறை இருக்கணுமே, அது உபாயம். வழி எது? உன்னை அறிவதற்கு உபாயம் எது? தன்னை அறிவதுதான். அதனால நீ இப்ப நினைச்சு பாருங்களேன், எந்த அனுபவமா இருந்தாலும் அதை அறிவதற்கு நாம இருக்கணும். இப்ப அந்த அறையில யாராவது இருக்காங்களா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ஒரு சின்ன பையனை அனுப்புறோம். நான் போய் பார்த்துட்டு அங்க ஒத்துரும் இல்லை அப்படிங்கிறான். ஒத்துரும் இல்லைன்னு சொல்லும் பொழுது உண்மையில அவன் அங்க இருந்தான்ல. அப்ப நான் இருந்தாதான் எந்த அனுபவமே ஏற்படும். இறை அனுபூதி உட்பட கடவுள் தரிசன காட்சிகள்லாம் கிடைக்கிறதுங்கிறோமே, அதுக்கு கூட நான் இருக்கணும். இப்ப நான் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த நான்கிறது சின்ன நான் இல்லை, இது அகண்ட நான். அதனால உன்னை அறிதற்கு தன்னை அறிதல் தான் உபாயம். ஆனா அப்படி தன்னை அறிவது, நான் அறிகிறேன் அப்படிங்கிற ஒரு திமிரோட அதெல்லாம் பொய்யா போயிடும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த திமிரு பிடிச்சவங்களுடைய தவறான தன்னறிவு எப்படி இருக்குங்கிறதுக்கும் பல உதாரணங்கள் நம்முடைய புராணங்கள் இருக்கு. ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே ஒருத்தர் இருந்தானா,
பௌண்டரக வாசுதேவன் அப்படின்னு ஒருத்தன். அவனுக்கு ஏன் எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணன் பின்னாடி போறாங்க, நானும் எவ்வளவு அழகா இருக்கேன், அவன் ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கான், நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என்னையே வாசுதேவன் சொல்லக்கூடாது அப்படின்னு அவனே தனக்கு வாசுதேவன் அப்படின்னு பட்டம் கொடுத்து கொண்டான். அப்புறம் செயற்கையாக சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுட்டான், 4 கை வச்சுட்டான், எல்லாம் அப்படியே. எல்லாரும் அவனை கும்பிடணும், ஹிரண்யகசிபு மாதிரி இவன் ஒருத்தன். அப்போ அப்படித்தான் இந்த அகந்தை தன்னை பெருசா நினைக்கிறது, ஆனா அந்த பெரிய பொருளோடு சேராமலும் இருக்கின்றது. அது குறைபட்ட நிலை. அகந்தையை அழித்து தன்னுடைய இந்த அறிவு ஒளி அந்த ஒளியில கலந்துட்டா அப்புறம் என்ன மிஞ்சி இருக்குன்னா அந்த அகண்டானந்தமான அகண்ட அறிவான அகண்ட இருப்பான இந்த சச்சிதானந்த வஸ்து ஒன்றே தங்கி இருக்கின்றது, மிச்சம் இருக்கின்றது. அப்படி அகந்தை ஆடுவது உண்மையல்ல, அகந்தை ஒழிவதே முக்தி. அகந்தை தன் உருவை அழித்து ஆண்டவன் மட்டும் எஞ்சி இருப்பது, அதுதான் நான். அகந்தை அழிந்த விடத்து எஞ்சி இருப்பது எதுவோ அதுவே நான் என்று இவனுடைய தன்னறிவும் இறையறிவும் ஒன்றாகி விடுகிறது. தன்னை அறிவது உன்னை அறிவதுங்கிறோம்ல, இங்க ஊடையில கடந்தது என்ன, இந்த அகங்காரம் தான். அது முற்றிலும் போய்விட்ட பிறகு நான் நீங்கிறதே கிடையாது, ஒண்ணுதான் இருக்கு. அங்க 2 பொருளே இல்லை. அப்படி உணர்வதற்கு அருள்தான் தாரகம். அந்த அருளைத்தான் நாம நம்பி இருக்கணும். அது யாரு, அவன்கிட்டே தான் இருக்கு. அப்ப துவைத்தத்துல ஆரம்பிச்சு அத்வைதத்துல முடிக்கணும். இது வாழ்க்கையில எப்படி இருக்கும்? சுவாமி சித்பானந்த மகாராஜ் இந்த தன்மை அறிதல்ங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய முன்னுரையில கொடுக்கிறார். அதாவது சுவாமிஜி கீதைக்கு உண்டான விளக்கங்கள்ல ஒவ்வொரு தத்துவ அடிப்படையிலே விளக்கம் இருக்கு. துவைத்த சம்பிரதாயத்தின்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் அதற்குரிய ஆச்சாரிய பெருமக்கள். அவங்க எல்லாரும் பெரியவங்க, சாதாரணம் இல்லை. விசிஷ்டாத்வைத்த ரூபமா விளக்கங்கள் இருக்கு, அப்புறம் அத்வைத்த ரூபமா இருக்கு. சரி, இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றார்? துவைத்தமா, விசிஷ்டாத்வைத்தமா, அத்வைத்தமா அப்படிங்கும்போது சுவாமிஜி சொல்றாங்க, நான் கீதையை நல்லா ஆராய்ந்து படிச்ச அளவுல என் அடியனுக்கு எட்டியது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் நீ துவைத்தியாயிரு, விசிஷ்டாத்வைத்தியாயிரு, அத்வைத்தியாயிரு என்றெல்லாம் சொல்லலையாம். நான் அந்த இடத்த அப்படியே வாசிக்கிறேன் சுவாமிஜி சொல்றத. நீ அத்வைத்தியாயிரு, விசிஷ்டாத்வைத்தியாயிரு, துவைத்தியாயிரு என்றெல்லாம் கீதை புகட்டவில்லை. சரி, அப்ப என்ன பண்ணுது? ஆத்மபோதம் அடைய பெற்றவன் ஆவாயாக. அப்ப தன்னை அறிதல்ங்கிறதுல நீ இந்த உலக பொருட்களோடு உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாதே, உடலோடு உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாதே, மனதோடு உன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாதே. உலகம், உடல், மனம் இவை அனைத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கின்ற அறிவு பொருளாகி ஆத்மாவே நான் என்று சொரூபத்தில் இரு. அப்போ உன்னை ஆத்மாவாக உணருக. இதுதான் கிருஷ்ணர் நமக்கு கீதையின் மூலம் சொல்லுவது, தன்னை அறிதல். ஆத்மபோதம் அடையப்பெற்றவன் ஆவாயாக. உனது பேரியல்பில் நிலை பெற்றிரு. இந்த ஆத்மாங்கிற அந்த பேரியல்பில் நிலை பெற்றிரு. பேராற்றல் படைத்துள்ள நீ கரவாது உன் கடமையை செய். அதாவது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இந்த சொரூபம், ஆத்மஸ்வரூபத்தை அவன் உணரும் பொழுது பேராற்றல் விகசிப்பதை உணர்வான். சுவாமிஜி சொல்றாங்க, பேராற்றல் உனக்குள்ள இருக்கு, நீ ஏதோ உனக்கு இவ்வளவுதான் முடியும், எனக்கு இதுதான் தெரியும், இவ்வளவுதான் சாத்தியம் அப்படின்னு உனக்கு நீயே எல்லை கட்டி கொள்ளாதே. இப்ப ஆத்மஞானி ஒருவன் உடனே கடவுளை மாதிரி உலகத்தை சிருஷ்டிக்க கிளம்பிடுவாரா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறது அது இறைவன் செய்கிறார் பிரபஞ்சத்துல. அந்த துவைத்தம் இருக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொண்டாகணும். ஆனா ஞானி பகவானை போலவே அனுகிரகம் பண்ணவும் சாபம் கொடுக்கவும் வல்லவனாகி விடுகிறான். சாபம் கொடுக்க மாட்டான் யாருக்கும், நினைச்சா கொடுக்கலாம், நினைச்சா அருள் புரியலாம். அதனாலதான் நாம கோயிலுக்கு போனாலும் கூட மகான்கள் காலில் விழுந்து கும்பிட்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இதை போக்கணும், விபூதி கொடுங்க அப்படிலாம் ஏன் கேட்கிறோம்? உண்மையான ஞானியா இருந்தா அவருக்கு அந்த சக்தி இருக்கும், கடவுளை மாதிரி அருள் புரிகிற சக்தி. கடவுளை மாதிரி பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ற சக்திக்கு அவர் நினைக்க மாட்டார். ஆனா அந்தந்த ஜீவனுக்கு அருள் புரிவதற்கு இவர்களுக்கு இயலும். அந்த அளவுக்கு ஆற்றல் உன்கிட்ட இருக்குங்கிற பேராற்றல் படைத்துள்ள நீ கரவாது உன் கடமையை செய்.
அப்ப இந்த தன்னை அறிதல்ல நீ முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? உன் கடமையை தவறாம செய். எதை மிச்சம் வச்சுக்காம ஒழிச்சு வச்சுக்காம முழுக்க கொடுத்து செய். கரவாது மறைத்து வைக்காமல் உன் கடமையை செய். வெறும் புன்மையனாக பிழைத்திருக்க நீ இந்த பூலோகத்துக்கு வந்தவன் இல்லை. ஏதோ சின்னவனா என்ன இத்தினூண்டா கீழான தன்மையோடு அடக்கி ஒடுக்கி கொண்டு இத்தினூண்டா வச்சுட்டு போறதுக்கு நீ வரல. உலகுக்கும் உனக்கும் தொடர்பு உண்டு, அதை நிலைநாட்டுவது யோகம். சுயநலத்தோட நீ தொடர்பு கொள்ளாத. எல்லாம் எனக்கு வேணும், என்ன குவாரி எல்லாம் நான் அள்ளிட்டு போய் அவ்வளவு பணத்தையும் நான் எடுத்துப்பேன், உனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஆற்றல் அல்ல, அது அழிவு. அதனால உலகுக்கும் உனக்கும் தொடர்பு உண்டு, அதை புனிதமானதாக நிலைநாட்டுவது உனக்கு சாத்தியம். அப்படி தொடர்பு சரியான முறையில் உலகோடு தொடர்பு வைப்பது யோகம். தூக்கி வினை செய்து அந்த தொடர்பை நிரூபிப்பாயாக. நீ செயல் புரியும்போது ஏனோ தானோன்னு அப்படி பாவம் போல செய்யாத, உறுதியோடு செய். தூக்கி வினை செய். ஆத்மஸ்வரூபத்தில் அனைத்தையும் அடக்கிக் கொள்வாயாக. யார் இவங்க வேற்றாளு, இவங்க எனக்கு வேண்டியவங்க அப்படின்னு பிரிச்சு வைக்காத. எல்லாரும் எனக்கு வேணும், எல்லாரும் எனக்கு சொந்தம், எல்லாருக்கும் நான் சொந்தம் அப்படின்னு உணரணும். அது நீ ஆத்மா என்பதை உணர்ந்து விட்டதனுடைய அடையாளம். அப்படி நினைக்க முடிஞ்சா, யாரையாவது நீ வேற்றாள் அப்படின்னு சொன்ன நீ இன்னும் சொரூபத்தை அறியலன்னு அர்த்தம். ஆத்மஸ்வரூபத்தில் அனைத்தையும் அடக்கிக் கொள்வாயாக. மலரானது மனம் வீசுவது போன்று உன் அன்புக்கு அனைத்தும் இலக்காகட்டும். ஒளிவிடும் ஞாயிறு போன்று உன் அறிவு ஓங்கி இருப்பதாகுக. பிறகு அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் ஆகிய மதங்கள் தங்களுக்குரிய ஸ்தானங்களை உன் ஆத்மஸ்வரூபத்தில் பெறுகின்றன. அவ்வளவுதானே, அதை பத்தி கவலைப்படாத. நீ முதல் இப்படி இருந்துக்கோ. உன்னுடைய அன்பு, அறிவு, ஆற்றலை பேரன்பு, பேரறிவு, பேராற்றலாக தூயதாக ஆக்கி உலகுக்கு கொடு. எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீ கவலைப்படாத. நீ எல்லாம் ஆயாச்சு, அப்போ உனக்கு எது வேணும், எது இல்லை, எல்லாம் இருக்கு. ஒண்ணும் இல்லைனாலும் நீ நிம்மதியா இருப்ப, நிறைவா இருப்ப. இதை தெரிந்து கொள்ளுவதுதான் உன்னை உணர்வது, உன்னை ஆத்மா என உணர்வதுன்னு சொல்றாங்க. ஆத்ம போதம் அடைய பெற்றவன் ஆவாயாக. அப்போ அவரவருடைய வாழ்க்கை சர்க்கிளுக்குள்ள நமக்கு பேராற்றல் இருக்குங்கிறத உணரணும். இப்படி திரும்ப திரும்ப பெரியவங்க சொல்றாங்க, இதை நம்பணும். நான் இப்படி இருக்கேனே, நான் பேராற்றல் இருக்குன்னு சொல்றாங்களே, ஆனா நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு திரும்ப திரும்ப மனசு கீழே இழுக்க பார்க்கும். அதை ஒதுக்கி தள்ளி நம்முடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து, என்ன பேரன்பும் பேரறிவும் பேராற்றலுமே என்னுடைய இயல்பு என்று நம்முடைய சூழலுக்கேற்ப அதை வெளிப்படுத்தணும்னு சொல்றாங்க. அன்போடு அனைவரையும் ஏற்றுக்கொள், ஆற்றலோடு அனைவருக்காகவும் உழைத்து வா. உன்னுடைய அறிவை பேரறிவாக விகசிக்க செய்து உண்மையை புரிந்து கொள். அப்படி வாழ்க்கையில அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் பேரன்பையும் பேரறிவையும் பேராற்றலுமாக நீ பெரிதுபடுத்தும் பொழுது சொரூபத்தை உணர்ந்து கொண்டு விட்டாய் என்று பொருள். அதனால அன்பு, அறிவு, ஆற்றல் அது பேரன்பு, பேரறிவு, பேராற்றலாக மிளிரட்டும். அப்போ அங்க சொரூப ஞானம் உனக்கு சித்தித்து விட்டது என்று பகவத்கீதையில சொல்றார். அப்ப தன்னை அறிதல்ங்கிறதுக்கு, தன்னை அறிந்தவரின் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூலம் சுவாமி சித்பவானந்த மகாராஜ் ரொம்ப அழகான விளக்கம் இங்கே கொடுத்திருக்கின்றார். அகண்ட சச்சிதானந்தமே பரம்பொருள், அதுவே என்னுடைய உண்மை இயல்பு. இந்த சரீரத்தில் இந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்ன வகையிலே இந்த அகண்ட சச்சிதானந்தத்தின் பேரறிவு, பேராற்றல், பேரன்பினை, பேரானந்தத்தை இப்படி நான் வெளிப்படுத்துவேன் சொல்லி அவரவர் சூழலுக்கேற்ப அதை வெளிப்படுத்தணும்னு சொல்றார். அதற்கு அடிப்படையாக தன்னை அறிதல் என்பது தன்னை அகண்ட சச்சிதானந்த சொரூபமாக உணர்தல். அவ்வளவு தூரம் சிரமமா இருக்குன்னு கவலைப்படாது. அந்த பூரண பொருளிலே 400 அம்சம். அனுமார்ட்ட ராமர் கேட்கிறாராம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி இது, எபிசோடு இல்ல, உரையாட வச்சுக்கோங்களேன். ராமர் கேட்கிற அனுமார்ட்ட, நீ என்னை எப்படி நினைக்கிறாய்? அனுமார்ட்ட ராமர் கேட்கிற, என்னை எப்படி கருதுகிறாய்? உன்னை அனுமார் சொல்ற, என்னிடத்து சரீர போதம் மேலோங்கி இருக்கும் போது, நான் இந்த உடம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா, நீ பிரபு, ஆண்டான், நான் அடிமை, நான் உன் சேவகன். என்னிடத்து நான் இந்த உடல் அல்ல, மனமல்ல, ஆத்மா, ஜீவாத்மா அப்படிங்கிற ஜீவபோதம்
மேலோங்கி இருக்குன்னு சொன்னா நீ பூரணன், நான் அதில் ஒரு அம்சம். என்னிடத்து ஆத்மபோதம் ஓங்கினால் நானே நீ, நீயே நான். முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் அத்வைத்தம் வரையிலும் உன்னுடைய அனுபவம் செல்லும். இந்த மூன்றும் அப்படிதான் சமரசம் பெறும் உனக்குள்ள அப்படின்னு சாமி சொல்றாங்க. அதனால நாம எப்படி நிக்கணும்னா, நான் இந்த உடம்புங்கிறதுக்கு வந்துடாம நான் இந்த ஜீவாத்மன்கிற அளவுலயாவது நீ நீலு. நான் ஆத்மா. அப்ப ஆத்மால உள்ள பரமாத்மால உள்ள அறிவு, ஆற்றல், அன்பு எல்லாம் இங்கே இருக்குங்கிற இடத்துக்கு நீ வா. அதுக்கு கீழே போகாத. அந்த ஆத்மபோதம் உன்னில் இழப்பெற்றால் அருள் உன்னை தாங்கி பிடித்து பரம்பொருளோடு ஐக்கியப்படுத்தி விடும். தன்னை அறிந்து அருளே தாரகமாய் நிற்பதுவே. அப்ப வாழ்க்கையிலுடைய எல்லா சூழல்களிலும் திருவருளே என்னை காத்து வருகிறதுங்கிற மாறாத நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது இந்த ஆத்மானுபூதியும் அகத்திலே உணரப்படும். அருளே தாரகமாய் நிற்பதுவே உன்னை அறிதற்கு உபாயம். அப்ப அருளை நம்பு. அது ஆரம்பத்துல நீ என்ன செய்யணும்? தன்னை அறிதல்ங்கிற முயற்சி செய்ய. சும்மா ஜடம் போல அப்படியே போய் சாப்பிட்டு வச்சுட்டு தூங்கிட்டு இப்படியே வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காத. நீ யாருன்னு நினைச்சு பாரு. தன்னை அறிந்து அருளே தாரகமாய் நிற்பதுவே உன்னை அறிதற்கு உபாயம் என்று ரொம்ப அழகாக, ரொம்ப என்ன சொல்றது, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ங்கிற மாதிரி இந்த எசன்ஸ் என்ன, இந்த எசன்ஸ் அதனுடைய இந்த சாரம் எல்லாம், அந்த ஞான சாரத்தை பிழிந்தெடுத்து, அந்த மாங்கனிலேருந்து சாறு பிழிஞ்சு, இந்த கனியில கூட சில நாறு இருக்கும், அந்த சாறுல அதெல்லாம் எதுவும் இல்லாம நல்லா எடுக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த 2 வரியில. தன்னை அறிந்து அருளைய தாரகமாய் நிற்பதுவே உன்னை அறிதற்கு உபாயம் பராபரமே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ தாயுமானவர். இதை நாம் இறைவன் நமக்கு தாய்மானவர் மூலம் கொடுத்த ஒரு அறிவு என்று ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு நம்பிக்கையோடு தியானத்திலே சொரூபத்தை, நம்மை உண்மையில் நாம் யார் என்பதை உணர முற்பட வேண்டும். அப்படி முற்படுகிற முயற்சியிலே எதுக்கும் நாம் அஞ்சாமல், தயங்காமல், மயங்காமல், திகைக்காமல் அருளை துணையாக கொண்டு உள்ள மேலும் மேலும் போய் உண்மையை அறியணும். அது நமக்கும் திருவருளால் சாத்தியமாகும் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.